இல்லையே மைக்கு ஜெபம் செய்வோம். இருளில் இருக்கிற நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. மறுக்க துணிக்கும் பாத்திரம் காண்பின் தகப்பனே, உடைய பிறப்பின் கிறிஸ்துவ நன்னாளிலே நீர் இந்த உலகத்தில் வந்த மெய்யான தேவன் என்பதை உணரத்தக்கதாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர். உம்முடைய அதிசயங்கள் மூலமாக இந்த உலகத்திலே எங்களை மீட்பதற்காக வந்த எங்கள் நல்ல இயேசுவே, உம்மை முழு மனதிலே துதிக்கிறோம் சாமி. நீர் பிறந்த இந்த உலகத்தில் வந்த நாளில் உம்மை துதிக்கும்படியாக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடத்தின் இறுதி காலங்களில் வந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபையோடு ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தேவன் நாங்கள் மகிமைப்படுத்த, எங்கள் குருவானவர் மூலமாக உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இந்த காலை வேளையிலும் நாங்கள் உமது கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக வழிநடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 61வது பாமாலை பக்தரே வாரும் என்று வேறு வசனத்தை பாடலாம். பாமாலை 61.
அருள் நிறைந்த கர்த்தாவே, நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் படைப்பனைத்தின் மீதும் மனு குடும்பத்தின் மீது வைத்த மிகுதியான அன்பினாலே எங்களை மீட்டுக் கொள்ளும்படி எங்களுக்காகவே இந்த பூவுலகிலே மனு உருவை ஏற்றுக்கொண்டீரே. நீர் மனிதனாக பிறந்த இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிற போது திருப்பிரசனம் எங்களோடு நிறைவாக இருப்பதாக. எங்களுடைய போற்றுதல்களையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. உமது அடியவர்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உம்முடைய அருள் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் உமக்கு சாட்சி பகர தகுதிப்படுத்துவீர்களாக. ஆண்டவரற்ற இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பாமாலைகளை 71, 72வது பாடலை பாடும். Yeah.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறோம். அது தூய திருப்பெயரை உத்தமமாய் மகிமைப்படுத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஒரு தூய ஆவியாரை நீவதனால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது மீட்பராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதை பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதை. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார். மறுஜன்மம் அடைந்து புத்திர ஸ்வீகாரத்தினாலும் கிருபையினாலும் உமக்கு பிள்ளைகளான நாங்கள் உமது தூய ஆவியாராலே தினம் தினம் புதுப்பிக்கப்பட உம்மோடும் தூய ஆவியாரோடும் எப்பொழுதும் ஒரே கடவுளாக சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். தயவுசெய்து அமருங்கள். இன்றைக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்கிறோம். வசனங்கள் 2 முதல் 7 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 7 வரை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மெலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டு எரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-14 வரை. எபேசியர் 1:3-14 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமுள்ளவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகும். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 1 14 வசனம் வரை. பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 1 அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமனது எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடத்தினார். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று
கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிழையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதரிலே தோன்றி, உணர்ந்திருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தார்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் பாட இருக்கும் ஆந்தம் பீஸ் ஆன் எர்த் முதல் முறையாக ஒரு இந்திய இசையமைப்பாளரால் இயக்கப்பெற்ற பாடலை பாடுகிறோம். ஜே ஜான் ஒரு அருள் பெற்ற இசையமைப்பாளர், ஆர்கனிஸ்ட் மற்றும் வயர் மாஸ்டர். அவர் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். அவர் தாத்தா மூசா பசாவன் சாஸ்திரியர். அவர் அநேக மலையாள கிறிஸ்தவ பாடல்களை கர்நாடக சங்கீதத்தில் இயற்றியவர். இவர் புலமையால் இவருக்கு சாஸ்திரி என்ற பட்டத்தை மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் சர்ச் 1883 இவருக்கு அளித்தது. இவர் பேரனான ஜே ஜான் TTBV 4 parts மியூசிக் ஃபார் மேல் வாய்ஸஸ் தேர்ச்சி பெற்றவர். இவர் இந்த ஆந்தம் மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய நாட்டு தேசிய கீதமான ஜனகணமனவுக்கும் கோரல் அரேஞ்ச்மெண்ட் செய்தவர். இந்த ஆந்தம் லூக்கா 2:8-14 கிறிஸ்து பிறப்பின் வசனங்களை மையமாக கொண்டு இயற்றப்பெற்றது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று அன்று மெய்ப்பர்களுக்கு தூதர் கூறிய நற்செய்தியை குறித்த பாடல். இன்று நாங்கள் பாடற்குழுவாக இந்த நற்செய்தியை பாடல் வழியாக மீண்டும் அறிவிக்கிறோம். There were shepherds abiding in the field. There were shepherds abiding in the field.
பாடகர் குழுவினருக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கரங்களை தட்டி வாழ்த்தினால் நலமாக. தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கிறிஸ்து பிறப்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். குட் மார்னிங். 4 மணிக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? ஒருவேளை லைவாக இருக்கிறீங்களான்னு செக் பண்ண வேண்டியது. சமீபத்தில் ஏற்பட்ட புயல், மழை, வெள்ளம் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களையும் மிகவும் பாதித்தது. இங்கே இருக்கிற நமது குடும்பங்கள், வீடுகள், அதோடு நம்முடைய உறவின் முறை, நண்பர்கள் அனைவரும் இதிலே பாதிக்கப்பட்டார்கள். இது போன்ற சூழலில் பயம் மனிதரை ஆட்கொள்ளுகிறது. இயற்கை சீற்றங்களினால் வருகிற பயம் அல்ல. வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், வாழ்வில் இது போன்று வருகிற சோதனைகள், புயல், இவைகளை சந்திப்பதற்கு பயம். எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறது என்று பார்த்தால், எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பயம் இருக்கிறது. கடவுளோடு இருப்பவர்கள், கடவுளுடைய அருகில் இருப்பவர்கள், அல்லது கடவுளிடையில் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவரே நீ நானல்ல நீர்தான், உம்முடைய விருப்பம்தான் என்று சொல்லி முழுமையாக ஒப்படைத்தவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கடவுள் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்வல்ல, உம்மால் நான் பெரிய மதிலை தாண்டி போவேன், எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பல ஆயிரம் வந்தாலும் கவலை இல்லை. சாலமோன் அரசர் திருமறையை படிக்கிற போது மிகுந்த ஞானியாக அறியப்பட்டாலும் அவருடைய அரசியல் ஆளுமையில அவர் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்காமல் இளையோரின் ஆலோசனைகளை கேட்டு நாட்டிற்கு வருமானம் ஈட்டுவதாக வரிகள் அதிகமாக போட்டுள்ளார். சாலமோன் காலத்தில் டாக்ஸஸ் அதிகமாக, இது போல பல மடங்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டுக்கிறார் அவர் ஏற்கனவே. அவருக்கு பின்னால் அவருடைய தவறான முடிவுகளினாலே அவருக்கு பின்னால் அவருடைய அரசு இரண்டாக பிரிகிறது. சிவில் வார், உள்ளுக்குள்ளே போர், இரண்டாக பிரிந்து வடக்கு தெற்கு நாடுகளாக மாறிப்போகிறார். இந்த இஸ்ரேல் கோத்திரங்களில் 12 கோத்திரங்கள் அதிகமாக இருந்த மெனி ட்ரைப், அவர்கள் இந்த ஈக்குவலா பிரியல. அதிகமான ட்ரைப்ஸ் வடக்கிலேயும் குறைவான ட்ரைப்ஸ் தெற்கிலேயும் பெறுகிறார்கள். வடக்கில் இருக்கிற மெஜாரிட்டி ட்ரைப்ஸ் இஸ்ரேல் என்று தங்களை அழைத்துக் கொண்டார்கள். தெற்கிலே இருக்கிறவர்கள் யூதாவாக தங்கினார்கள். யூதாவுக்கு எருசலேம் தலைநகராக இருக்கிறது. ஆனால் இதிலே குறைவாகவே இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். வடநாட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த சிவில் வார் பிரச்சனை தொடரும் போது
வடக்கினுடைய கை ஓங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வடக்கில் இருப்பவர்கள் சிரியாவோடும் உறவில் இருக்கிறார்கள். இன்னும் வடக்கில் மேல இருக்கிற சிரியா நாடு டமாஸ்கஸ் தலைநகராக கொண்ட இடம். ஆகவே யூதாவில் இருக்கிற ஆகாஸ் அரசர் இந்த அரசியல் சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆகவே வடக்கில் இருக்கிறவர்களை வெல்ல வேண்டுமானால் இன்னும் திறன் மிக்க, ஆற்றல் மிக்க, படைபலம் வாய்ந்த ஒருவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது என்று சொல்லி அசீரியாவோடு கூட அவர் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அசீரியா வளர்ந்து வருகிற பேரரசாக இருக்கிறது. நினிவே அதற்கு தலைநகரமாக இருக்கிறது. ஆகாஸ்க்கு இருந்த அரசியல் பயத்தினாலே கடவுள் அண்டையில் சேராமல் மாறாக அசீரிய பேரரசின் வளர்ச்சியை பார்த்து இன்னும் சக்தி வாய்ந்த எதிரி இடத்துல போய் நாயிடுறாரு, ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். இந்த ஒரு அரசியல் சூழலில் தான் ஏசாயா தீர்க்கர் மக்களுக்கு ஒரு வாக்களிக்கிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Therefore the Lord himself will give you a sign. The virgin will be with child and will give birth to a son and will call him Emmanuel. இந்த வாக்குத்தத்தத்தில் இரு அர்த்தங்கள் ஒளிந்திருக்கிறது. ஆகாசுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆகாசனுடைய அரண்மனையில நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், இளம் பெண்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அவர் அரசுக்கு வலு சேர்ப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது ஆகாஸ் காலத்தில் நடந்திருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மக்கள் இதில் இன்னொரு அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். இது குறிப்பிட்ட அரச குழந்தையினுடைய பெயர் மட்டுமல்ல, இந்த பெயருடைய தன்மை, the nature of the name, meaning of the name, அதுதான் முக்கியமானது என்பதை பின்னால் புரிந்து கொள்கிறார்கள். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப ஏசாயா தீர்க்கர் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அரசியல் வெற்றியை கொண்டு வருகிற ஒரு குழந்தையின் பெயர் இம்மானுவேல் அல்ல, என்றென்றும் நம்மோடு கூட இருக்க போகிற கடவுளுடைய குழந்தையின் பெயர். கடவுளுடைய குமாரனே என்றென்றும் நம்மோடு கூட இருக்கும்படி நம்மிடையே வருவார் என்கிற மெசியாவை குறித்த எதிர்பார்ப்பை அவர்களுக்குள் பின்னாலே உண்டு பண்ணினர். அசீரியா படையெடுக்க துணிகிறது. அசீரிய படையெடுப்பு வடக்கில் இருக்கிற நாடுகளுக்கு மிகுந்த இடர்பாடுகளை கொண்டு வரும். அது அவர்களை இருள் போன்ற சூழலுக்கு தள்ளும். வடக்கில் இருக்கிற ஜெபுலோன், நப்தலி இவைகளெல்லாம் பாதிக்கப்படும். கலிலேயா, ஒன்பதாம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த அரசியல் எதிரி படையெடுப்பினாலே இருள் போன்ற சூழலுக்கு தள்ளப்படுகிற இந்த வடக்கு பகுதி, இன்க்ளூடிங் கேலிலி, இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் மேன்மையை வர செய்வார். இந்த இம்மானுவேல் என்கிற மெசியா வரும்போது அவர் மீட்பை, ரட்சிப்பை தருவார்.
இந்த வரவிருக்கிற மெசியா மீட்பர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகிற போது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள கடவுள், சமாதான பிரபு. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச டைட்டில்ஸ் இல்லையா? ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர். The Messiah is the Prince of Peace. He is the one who makes peace, especially between God and humankind. இழந்து போன உடைந்த உறவுகளை சரி செய்து மனு குடும்பத்துக்கும் கடவுளுக்கும் இடையே நல்லதொரு உறவை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அவர்தான் சமாதானத்தை, அமைதியை கொண்டு வருகிற அரசராக இருக்கிறார். இது யூத மக்கள் எதிர்பார்க்கிற அரசியல் அமைதி அல்ல. சண்டை சச்சரவுகள் இல்லாமல், போர்கள் இல்லாமல் இருக்கிறது தான் சமாதான காலம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அமைதியை குறித்து இங்கே தீர்க்கதரிசி பேசவில்லை. இந்த அமைதியின் அரசரே Jesus is the source of peace. Jesus made the peace, offers the peace and is the Prince of Peace. இயேசு கிறிஸ்துவே அமைதியின் ஊற்றாக இருக்கிறார், அமைதியை அருள்பவராக இருக்கிறார். அவர்தான் அமைதியின் அரசராகவும் இருக்கிறார். Peace is not the absence of war or tragedy in one's life. It is the presence of God or Christ in one's life. இது துயரம் இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு சூழல் அல்ல. மாறாக கடவுள் நம்மோடு கூட இருக்கிற ஒரு சூழல். அல்லது இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்து நம்மோடு இருப்பதனால் வருகிற அமைதி. கடவுளோடு கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம், நல் உறவு, the right relationship. வீழ்ச்சிக்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் எப்படி கடவுளோட பேசி உலாவி ஒன்றாக இருந்தார்களோ, நல் உறவில் இருந்தார்களோ, அதை போன்ற ஒரு நல் உறவு. எபிரேய மொழியில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, ஷாலோம். ஷாலோம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாம் சகோதரர்கள், யூதர்கள் ரெண்டு பேருமே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஷாலோம் அலைக்கும் ரெண்டு பேருமே பயன்படுத்துகிறாங்க. சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக. இந்த வார்த்தை பொருள் புதிந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Peace is a rich and powerful concept. Shalom, shalom. Shalom means to make whole, to complete, to restore, to compensate. Fullness, well-being, happiness, tranquility. நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது இந்த ஒரு வார்த்தைக்கு ஷாலோம். இது ஒரு முழுமையை, நிறைவை உள்ளடக்கிய அமைதியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முழுமை, நிறைவு, மகிழ்ச்சி எல்லாமே இந்த அமைதியின் அரசர் வழியாக நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு வசனம் படிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5:1. Therefore, being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அமைதி, சமாதானம் கிடைத்திருக்கிறது. அவர் மீது நாம் வைக்கிற விசுவாசம் நம்மை நீதிமானாக அல்லது கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றி இருக்கிறார். அதனாலே நமக்கும் கடவுளுக்கும் இடையே உடைந்து போயிருந்த அல்லது காணாமல் போயிருந்த அந்த உறவு மீண்டும் கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த வசனத்துல சமாதானம் என்பது the right relationship with God, நல் உறவை குறிக்கிறது. The root of peace is the right relationship between God and man, between person and person, between families and communities.
between nations. இது கடவுளோடு நாம் பெற்றுக்கொள்கிற நல்லுறவு மட்டுமல்ல, கடவுளோடு நாம் நல்லுறவு பெற்றுக்கொள்கிறதுனாலே மற்ற சகோதர சகோதரிகளோடு நல்லுறவு, குடும்பங்களிடையே நல்லுறவு, சமுதாயத்திலே நல்லுறவு, இது உலகளவில் நாடுகளிடையே நல்லுறவை கொண்டு வருகிறது. நாம் கடவுளிடத்தில் நல்லுறவை பெற்றுக்கொள்கிற போது, அல்லது கடவுள் அருளுகிற கிறிஸ்துவின் வழியாக கொடுக்கிற அந்த நல்ல உறவை ஏற்றுக்கொள்கிற போது, இது குடும்பங்கள் தொடங்கி நாடுகள் மட்டும் செல்லுகிறது. உலக அனைத்தும், எல்லா நாடுகளும் இந்த நல்லுறவிலே இணைந்து கொள்ளுகிற ஒரு நிலைமையை நமக்கு கொண்டு வருகிறது. இந்த அமைதி, this peace is built on the foundation of truth, justice and love. இப்படிப்பட்ட சமாதானம் உண்மையை அடித்தளமாக கொண்டது, நீதியை அடித்தளமாக கொண்டது, இறைவனுடைய அன்பை அடித்தளமாக கொண்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, health and wealth, position and influence, popularity and power, winning and dining do not guarantee peace, but right relationship with God will. இன்றைக்கு வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய சாதனைகள், இவைகள் நம்முடைய வாழ்வில் அமைதியை கொண்டு வருவதில்லை. நாம் இறைவனோடு கொண்டிருக்கிற நல்லுறவே நமக்கு அமைதியை கொண்டு வருகிறது. நீங்கள் எங்கெங்கோ அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அமைதி கிடைக்கிறது. அவர் நமக்கு அமைதியை, சமாதானத்தை வாக்குறுவது மட்டுமல்ல, நமக்கு கொடுப்பவராகவும் இருக்கிறார். இடர்பாடுகள் நிறைந்த, குழப்பங்கள் நிறைந்த அல்லது சமாதானமற்ற சூழ்நிலையில் இருக்கிற இந்த சமுதாயத்தில், உலகத்தில் சமாதானத்தின் அரசர் நமக்கு சமாதானத்தை வழங்குகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அமைதி, சமாதானம் கிடைக்கிறது. ஆகவே அவரை நாம் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது அவர் எப்படி அதை நமக்கு தருகிறார் என்றால், the cross remains the sign of peace. ஒருவேளை கிறிஸ்து சிலுவையிலே தாம் சிந்தின இரத்தத்தின் வழியாக, தம்மையே சிலுவையிலே தியாகமாக, அன்பின் அடையாளமாக ஒப்புவித்ததின் வழியாக இருதரத்தாரையும் அவர் ஒன்றிணைத்திருக்கிறார். கடவுளுடைய உறவை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். சமாதானத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இந்த சமாதான பிரபு மனிதராக பிறந்த நாளே கிறிஸ்துமஸாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் ஆண்டவரை துதிக்க, நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அவர் நமக்கு மெய்யான சமாதானத்தை, அமைதியை தந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் அவர் அருளி இருக்கிற இந்த அமைதி, சமாதானம் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா, நாம் கடவுளோட நல்லுறவில் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கவும் செய்கிறது. அப்படி அந்த ஆராய்ந்து பார்க்கிற போதுதான் ஒரு கேள்வியை திருச்சபை எழுப்புகிறது. என்ன கேள்வின்னா, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் லெக்ஷனரி படி, அக்கார்டிங் டு சர்ச் லெக்ஷனரி, நம்ம ஒரு தீமில் வந்து கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்மஸ். வாட் இஸ் கிறிஸ்மஸ்? இஸ் ஃபைண்டிங் ஸ்பேஸ் ஃபார் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் அரசருக்கு இடம் தருதல், அல்லது நம்முடைய வாழ்வில் சமாதான அரசர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து நம்மை அர்ப்பணித்தல். ஃபைண்டிங் a space for the prince of peace. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் சமாதானத்தின் அரசர், அமைதியின் அரசருக்கு இடம் இருக்கிறதா? லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம், இந்த டைட்டிலுக்கு இந்த வசனம் தான் இன்ஸ்பிரேஷன். 7வது வசனம். அகஸ்து ராயர் பேரரசர், அகஸ்து பேரரசருடைய காலத்தில் போர்கள்லாம் ஓய்ந்து அவர் பேரரசராக தன்னை நிலைநாட்டிக் கொள்கிறார். அப்போ அந்த ஒரு சூழலில் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறார், சென்சஸ். இந்த சென்சஸ் எதுக்காக எடுத்திருப்பார்னு யோசிக்கிறீங்க?
இது ஒன்றிய வரி போடுறதுக்கு தான் இருக்கு, சென்ட்ரல் டாக்ஸ் போடுறதுக்கு தான். மக்கள் கணக்கெடுத்து வரி போடுவாங்க, அப்போதான் எல்லாருமே வரி கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சென்சஸ் அரசாட்சியில் வரி வசூல் பண்ணுவதற்கு உதவி செய்கிறது. இது ஒரு புறத்தில் இது அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வசதி. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் ஒன்றா வந்து வர வச்சு, சொந்த ஊருக்கு வர வச்சு அவர்களை கணக்கெடுக்கிற போது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிந்து விடுகிறது. அதன் மூலம் வரி எவ்வளோ வசூல் பண்ண வேண்டும் அதுவும் உறுதியாகிறது. அதே நேரத்தில் ஆன் தி அதர் ஹேண்ட் எல்லாரும் சொந்த ஊர்களுக்கு போய் கணக்கு கொடுக்கணும், பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற போது எங்கெங்கோ சிதறி போனவர்கள் தான் சொந்த ஊருக்கு வருகிறார்கள். நம்மளாம் அசன பண்டிகைக்கு போகிறோம் இல்லையா, எப்படி இருக்குது? அசன பண்டிகையில் போய் கறிக்குழம்பு, முருங்காய், கத்திரிக்காய், சாம்பார் இல்லையா, இதெல்லாம் சாப்பிடும் போது, அல்லது அது ஒரு காலத்தில் அன்னக்கூடையில் பாத்திரத்தெல்லாம் வீட்டுக்கு குத்து அனுப்புவாங்க. இப்போ எப்படி தராங்களா தெரியல, வராதவங்களுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்க இல்லையா. அந்த சாப்பாட்டில் ஒன்றும் சிறப்பு இல்லை, அந்த ஒன்று கூடுதல் இல்லையா, ஒன்றாக சேருதல், உறவின் முறையெல்லாம் ஒன்றாக வந்து சேருதல். யார் எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு, எத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவைகளெல்லாம் விசாரிக்கிற போது வருகிற மகிழ்ச்சி. இப்போ இந்த சென்சஸில் இதுவும் நடந்திருக்கும். எந்த சென்சஸில் யோசேப்பு மரியாதைலாம் தேடிட்டு போகிறாங்களா, அப்போது இந்த உறவின் முறைகளெல்லாம் இவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆகவே ஒரு புறத்தில் வரி வசூலுக்காக கணக்கெடுப்பு நடந்தாலும் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இந்த அரசனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கிறார். ஏனென்றால் இது எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது, அவரவர் சொந்த ஊர்களில் ஒன்று சேர்க்கிறது. அப்படிதான் யோசேப்பு தன்னுடைய மூதாதையர் ஊராகிய பெத்லகேமுக்கு செல்லுகிறார். அங்கே யோசேப்பினுடைய மரியாளுடைய வாழ்வில் அது இன்னொரு நல்லதையும் செய்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், யோசேப்புக்கு மரியாளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் குழந்தை உண்டாகி இருக்கிறது. யோசேப்புக்கு தரிசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த ஊரில் என்ன நடந்திருக்கும், எத்தனை விதமான பேச்சுக்கள் இருந்திருக்கும். மரியாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷனில் மரியாள் இருந்திருப்பாள். இந்த கணக்கெடுப்பு யோசேப்பு மரியாளை அழைத்து செல்லுகிற போது இந்த ஊர் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தருகிறது, ஒரு டெம்பரரி ரிலீஃப். இங்கிருந்தா பேசிட்டே இருப்பாங்க போகும்போது வரும்போதெல்லாம். இப்பொழுது அவர் அழைத்து செல்கிறார். அதனால் பிரசவ காலம் வரும்போது கூட்டிகிட்டு போகல, இவர் போய் 80 மைல் தான் டிஸ்டன்ஸ். ஆனால் அதை பல நாட்கள் கடந்திருப்பார்கள். முன்னாலேயே சென்றுறார். அங்கே சென்ற பிறகுதான் அவருக்கு பிரசவ காலம் வருகிறார். மரியாளுக்கு பிரசவ காலம் பெத்லகேமுக்கு போயிட்ட பிறகுதான். 7வது வசனத்தில், அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் நகரம் முழுவதும், நாடு முழுவதும் அவரவர் கணக்கெடுப்புக்காக எல்லாரும் சொந்த ஊர்களுக்கு வந்ததனாலே டவுன் ஃபுல் ஆஃப் மக்கள் முழுவதும் இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் எல்லாரும் நிரம்பி இருக்கிறார்கள். எங்கேயுமே இடம் கிடையாது. ஆகவே யாரும் வந்து கொடுக்க முடியாது என்கிற நிலைமை அல்ல, கொடுக்க இயலாது அப்படின்ற நிலைமை. எங்கேயும் இடமில்லை. விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆகவே கேட்டில், கால்நடை வாழ்கிற துழுவத்தில் தான் இடம் கிடைச்சது. சண்டே ஸ்கூல் ட்ராமா தான் நம்ம ஞாபகம் வருது. இது ஒரு விடுதி மேலாளர் நின்று இருப்பார், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும் இல்லையா. அவர் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்வார். அப்புறம் போய் தேடிக்கிட்டி பார்த்துட்டு வந்து, இல்லை எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது, அதில் மாடெல்லாம் கட்டி வைக்கிற அந்த இடம் தான் இருக்குது, பரவாயில்லையா, சரி கூட்டிகிட்டு போய் அங்கே விடுவார். ஒரு விடுதி மேலாளர் வந்து இன்கீப்பர் இடம் கொடுத்ததாக நம்ம சண்டே ஸ்கூல் ட்ராமாவில் சொல்கிறோம். இங்கே அது மாதிரி இன்கீப்பர் கொடுத்தாருன்னு சொல்லலை, லூக்கா சொல்லலை. லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, வெதர் Maria found herself a space for a newborn child or delivery, அல்லது யாரோ ஒரு இன்கீப்பர் வந்து எங்கள் இடத்துல இது கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு கொடுத்தாங்களா, அல்லது அவுட் சைட் இந்த சக்கரங்களெல்லாம் தாண்டி மாடு ஆடுகள்லாம் கட்டி வைக்கிற இடத்துல ஒரு இடத்த இவங்களாம் தெரிந்து கொண்டார்களா தெரியாது. இட்ஸ் நாட் கிளியர்.
Somehow, Maria and Joseph could find a space. மரியாள் தன்னுடைய பிரசவத்துக்கும் குழந்தையை பெற்றெடுப்பதற்கும் குழந்தையை வைப்பதற்கும் ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட்டார். அல்லது யாரோ ஒருவர் அந்த இடத்தை வழங்குவதற்கு தயாராக இருந்தார். ஒரு நம்ம சண்டே ஸ்கூல் டிராமா படியே வைத்துக் கொண்டாலும் இடம் இல்லை. ஒரு பிரசவ ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாள், ஆனால் கொடுப்பதற்கு இடம் இல்லை என்று ஒருவர் அவதி உறுகிற போது, ஐயோ எப்படியாவது we have to find some space. ஏன்னா பிரசவம் எப்படி இந்த அம்மா குழந்தை எப்படி பெற்றுக்கொள்வார், பார்த்தா இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு குழந்தை பிறகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு அவதி உறுகிற, எப்படியாவது ஒரு இடம் தேட வேண்டும் என்று தேடுகிற ஒருவர் அவர் மூலமாக கூட கிடைத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு இடம் கிடைக்கிறது. they could find a space for the Prince of Peace. யோசேப்பு, மரியாள் அல்லது அவருக்கு உதவி செய்தவர்கள் பிரசவத்துக்கும் அருமையான குழந்தையை பெற்றெடுத்து வைப்பதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளே, உங்களுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் இந்த அமைதியின் அரசருக்கு இடம் இருக்கிறதா? நாம் கடவுளோடு நல்லுறவில் இருக்கிறோமா? இந்த உலகத்தின் அறைகூவல்கள், சவால்கள், பிரச்சனைகள், இடர்பாடுகள் இவைகளெல்லாம் நமக்கு பயத்தில் நம்மை தள்ளி இருக்கிறதா? இல்லை இவைகளெல்லாம் பார்த்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோமா? தேவதூதர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஷெப்பர்ட்ஸ் எல்லாருக்குமே அதுதான். மரியாள் தேவதூதர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவருக்கு முதல்ல கொடுக்குற வாக்குத்தத்தம், பயப்படாதிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றார். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல் என்பது அவருடைய பெயர். என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் நமக்கு அச்சமில்லை, பயம் இல்லை. ஏனென்றால் நான் கடவுளோடு நல்லுறவில் இருக்கிறேன். ஏனென்றால் நான் சக மனிதர்களோடு நல்லுறவில் இருக்கிறேன். ஏனென்றால் நான் குடும்பங்களோடு நல்லுறவில் இருக்கிறேன். ஏனென்றால் நான் சமுதாயத்தில் பிற இன மக்களோடு நல்லுறவில் இருக்கிறேன். ஏனென்றால் நான் படைப்பனைத்தோடும் நல்லுறவில் இருக்கிறேன். நான் செடி கொடி மரம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளோடும் நல்லுறவில் இருக்கிறேன். நான் யாரை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நல்லுறவு, அந்த அன்பின் உறவு பயத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறது. நான் எல்லார் மீது அன்பு செலுத்துகிற நிலைமைக்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறது. யாரை கண்டு நான் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அமைதியின் அரசர், அன்பின் ஆண்டவர், இவருக்கு இன்று நம்முடைய வாழ்வில் இடம் இருக்கிறதா? இவ்வளோ சிந்தித்து நம்முடைய வாழ்வை அவரிடத்தில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்கிற ஆண்டவர், விடுதலை அளிக்கிற ஆண்டவர், அந்த விடுதலை பணியில் நம்மையும் பயன்படுத்துகிற கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார். இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. மனுஷர் உங்கள் நற்களை கண்டு பரலோகத்தில் உங்கள் இதாப்பை மகிழ்ப்படுத்தபடி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம். கீர்த்தனை 21, கீர்த்தனை 32 பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கவும். முதலாவது கிறிஸ்துமஸ் கால காணிக்கையை முன்வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
டேனிஸ் ஜொனத்தன் தன்னுடைய படிப்பை மேற்படிப்பை சிறப்பாக முடித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். பவானி பிரேம் தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். திரு சாம்தாஸ் திருமதி ஜான்சி தம்பதியர் 16வது திருமண நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். ஆண்ட்ரியா ஜலிகா தன்னுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். ஜெபிப்போம். அன்பின் நிறைந்த ஆண்டவரே, பிறந்த நாள் காணுகிற இந்த உமது பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர். இந்த ஆண்டிலே கரப்பிடித்து வழிநடத்துவீரார். நல்ல உடல் வளர்ச்சி, ஞான வளர்ச்சி இவர்களுக்கு நிறைவாய்த்தாரும். இதை போல பல பிறந்த நாளை காணும்படி நீடிய ஆயுசு நாட்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இல்லத்தின் தலைவராக நீரே இருந்து மகிழ்ச்சி சமாதானத்தை கற்றேன். திருமண ஆண்டு காணுகிற தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை நீருடைய வாழ்வில் மற்றொரு மகிழ்ச்சியான ஆண்டை இணைத்திருக்கிறீர். கணவனும் மனைவியும் ஒருவர் நேசித்து அன்பு நிலைத்திருந்து தொடர்ந்து நமக்கு சாட்சியாக வாழும்படி உடைய உழைப்பையும் எதிர்கால திட்டங்களையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிப்பீராக. இல்லத்தின் தலைவராக நீரே இருந்து சமாதானத்தை மகிழ்ச்சி தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பெரிதான அருளினாலே தன்னுடைய படிப்பை வெற்றிகரமாக முடிக்க செய்த தயவுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிற அருமையான மகனை ஆசீர்வதிப்பீராக. உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக உமது சன்னிதானத்தில் வருகை தந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் தொடர் சேகர குழுவினுடைய தீர்மானம் ஆயருடைய பரிந்துரை பேரில் நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் அவர்களுடைய ஒப்புதலின்படி திரு அருண் ஸ்டீஃபன் ஜேசுதாஸ் கிறிஸ்டியன் இன்று முதல் நம்முடைய ஆலயத்தில் ஆல்டரில் திருவிருந்து உதவியாளராக அவர் பணி ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இந்த திருப்பணியில் அவர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக விடுதல் செய்வோம். ஜெபிப்போம். அன்பினால் ஆண்டவரே, அருளுரைஞராக தன்னை அர்ப்பணித்து வழிபாடு நடத்துவதிலே, உங்களுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்வதிலே பயிற்சி பெற்று வருகிற அருமை மகன் என்று திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாடகர் குழுவிலேயும் மகன் இணைந்து செய்கிற நல்ல பணிகளுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையின் திருப்பணிகளிலே குறிப்பாக மீடியாவிலே மிக உதவியாக இருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். நல்மேய்ப்பர் ஆலய திருச்சபை குடும்பத்தினருக்கு உம்முடைய சாக்கிரமந்தங்களை திருவிருந்தை பரிமாறுவதில் உதவியாளராக யூக்கரிஸ்ட் அசிஸ்டண்டாக பேராயருடைய ஆசை அனுமதியோடு திருச்சபையில் இணைத்துக் கொள்ளப்படுகிற இவரை உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் இவரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த திருப்பணியில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தன்னை அர்ப்பணிக்க அருள்தார். இவரையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையில் நல் பணிகளில் பயன்படுத்துவீராக. மீட்பர் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். ஒரு அறிவிப்பு. 2 கார் நம்பர்கள் TN85R1219 அப்புறம் 2081 இது ரெண்டு கொஞ்சம் இடமாற்றம் செய்தீர்களானால் நலமாக இருக்கும்.
ஆலயம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலங்காரம் செய்வதில் நமக்கு சகோதரர்கள் சில பேர் உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய கோயில் பிள்ளை டேவிட் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர் கடமை மட்டுமல்ல, உற்சாகமாக உடன் செய்திருக்கிறார். அவரோடு கூட இணைந்து திரு ஜான் கிடியன், திரு சாம் சந்திரசேகர், திரு திலீபன் இவர்கள் இந்த அலங்காரத்தை நேற்று தினத்திலே செய்து முடித்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அரேஞ்ச்மெண்ட்ஸில் உதவி செய்த திரு கங்காதரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பாடகர் குழுவினர் அழகான புதிய அங்கிகள் அணிந்திருக்கிறார்கள். இதை ஒரு குடும்பம் தோத்திர காணிக்கையாக படைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள் உங்களுடைய அருளுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை காணிக்கையாக தர முடியும். எங்களை ஜீவபலியாக உங்களுக்கு படைக்கிறோம். ஆயினும் எங்களுடைய நன்றி அடையாளமாக நாங்கள் படைத்திருக்கிற இந்த பொதுவான காணிக்கைகளையும் திருச்சபையின் திருப்பணிகளுக்காக படைத்திருக்கிற மாதாந்திர சந்தா காணிக்கைகளையும் கிறிஸ்துமஸ் காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணிகளுக்காக நாங்கள் படைத்திருக்கிற சிறப்பு நன்கொடை காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. இப்படி நாம மகிமைக்காக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நல்மேய்ப்பர் ஆலய திருச்சபை குடும்பத்தாரை இந்த ஆண்டு முழுவதும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், வழிநடத்திருக்கிறீர். எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைகளிலும் இம்மானுவேலராக உடன் இருந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வயதான பெற்றோர்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வயது செல்லுகிறதால் ஏற்படுகிற சுகவீனங்கள் பலவீனங்கள் மத்தியில் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. இல்லத்திலேயும் மருத்துவமனையிலேயும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உம்முடைய பிறப்பின் சந்தோஷம் அவர்களுக்கும் நிறைவாய் கிடைக்கும்படி நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளை செல்வத்துக்காக, சுக பிரசவத்துக்காக, திருமணத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த நன்மைகளை ஏற்ற காலத்தில் பெற்றுக்கொள்ள உங்களுடைய அருளை நிறைவாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய அருளை நிறைவாய் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, பணி நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாலுமாய். திருச்சபைகளுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயரும் எங்களுடைய பேராயத்தினுடைய பேராயரும் பொறுப்பாக இருக்கிற பேரர் அறிவர் ரூபன் மார்க் அவர்களுக்காக, சினாட் அலுவலர்களுக்காக, அவருடைய இணைந்து பணியாற்றுகிற மற்ற பேராயர்கள், ஆயர்கள், ஓய்வு பெற்ற ஆயர்கள் அனைவருக்காக விடுதல் செய்கிறோம். பேராயத்தில் திருப்பணி செய்கிற கிராம சபை ஊழியர்கள், அருளுரைஞர்கள், நிறுவனங்களில் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், பொது தொண்டு செய்பவர்கள், மருத்துவர்கள், நர்சஸ், குணமாக்கு ஊழியத்திலே பணி செய்கிறவர்கள் அனைவரும் உண்மை முத்தமாய் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களை ஆசீர்வதி. எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அமைச்சர்கள், அரசு துறை அலுவலர்கள், அதிகாரிகள்,
அனைவரும் மக்கள் நலனை கருத்திலே கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கவும் செயல்படவும் நீர் அவர்களுக்கு அருள் தாரும். உழைக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைகளில் உழைக்கிறவர்கள், அன்ஆர்கனைஸ் செக்டரில் உழைப்பவர்கள், தினந்தோறும் சம்பளத்துக்காக பணி செய்பவர்கள், சொந்தமாக வியாபாரம் செய்கிற வியாபாரிகள், தொழில் முனைவர், தொழிலதிபர்கள் அனைவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வீடு இழந்தவர்களுக்காக, நீதிக்காக காத்திருப்பவர்களுக்காக, பல்வேறு நிலைகளில் தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். அவர்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கு எங்களை உங்களுடைய கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே குறிப்பாக சமீபத்திய பெருமள மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சென்னையிலேயும் தூத்துக்குடி திருநெல்வேலியிலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக. இழப்புகளை சந்திப்பதற்கு ஆற்றலை பலனை தருவீராக. அரசு செய்கிற உதவிகளுக்காக நன்றி. திருச்சபை உதவிகள் செய்ய கரங்களை பலப்படுத்துவீராக. இந்த சோதனைகளை மேற்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நம்பிக்கையை தாரும். எல்லாமான பயத்துக்கும் அச்சத்துக்கு நீர் அவர்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்போவதற்காக ஸ்தோத்திரம். மணிப்பூர் மாநிலத்தில் இன்றைக்கும் நீதிக்காக காத்திருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆலயங்கள் இடிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே வழிபாட்டு தலங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அங்கே சமாதானம் நிலவ அருள் தாரும். இரு தரத்தாருக்கும் இடையே ஒப்புரவு ஏற்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர, இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வர, எங்கெல்லாம் எல்லைகளிலே பதட்டங்கள் இருக்கிறதோ, பிரச்சனைகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம்